पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। குலசேகர பெருமாள் என்ற பெயரை கேட்டிருப்பீர்கள். 12 ஆழ்வார்களிலே குலசேகர ஆழ்வார் ஒருவர். ஆனால் ஆன்றோர்கள் அவரை குலசேகர ஆழ்வார் என்று சொல்ல மாட்டார்கள், குலசேகர பெருமாள் என்று தான் சொல்வார்கள். ஆழ்வார் வேறு பெருமாள் வேறு. பெருமாளிடம் ஆழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள். அப்படி இருக்கச்சு இவரை ஆழ்வார் என்று சொல்லாமல் குலசேகர பெருமாள் என்று குறிப்பிட வேண்டியதின் பின்னணி என்ன? பெருமாள் என்று ராமனுக்கு பெயர், பெரிய பெருமாள் என்று அவர் பூஜித்த ரங்கநாதனுக்கு பெயர். அந்த பெருமாளாகிற சக்கரவர்த்தி திருமன் ராமனிடம் நிறந்த ஈடுபாடு கொண்டிருந்தவர் இந்த குலசேகரன். எனவே இவரை குலசேகர பெருமாள் என்றே குறிப்பிட்டார்கள் என்று ஒன்று சொல்வார்கள். ஆனால் இன்னொரு காரணம் கூட சொல்லலாம் போல எனக்கு தோன்றுது. அதாவது இந்த குலசேகர பெருமாள் இருக்காரே, இவர் கௌஸ்துப ரத்னமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் மார்பிலே இருக்கக்கூடிய மணிவர இவ சௌரேகே நித்தியஹிருத்யகா என்று சொல்லும்படி எம்பெருமான் மால்பில் இருக்கிற கௌஸ்துபம் என்கிற ரத்னம்தான். கௌஸ்துபம் என்பது சகல ஜீவாத்மாக்களையும் குறிக்கக்கூடியது. அதுக்கு இன்சார்ஜான தேவதை, அதிஷ்டாத்திரியான தேவதை, அதுதான் குலசேகரராக அவதரித்தது. கௌஸ்துபாம்சமாக குலசேகரர் அவதரித்தார்னு சொல்வார். அப்படி கௌஸ்துப மணியின் அவதாரமான குலசேகர ஆழ்வார் இவர் ரங்கநாதனை பாடின பிற்பாடு திருமலையப்பனை பாடினார். பாடும்பொழுது அவர் ஒரு அழகான இலக்கிய சுவையோடு பாடுகிறார். திருவேங்கடமலையில் உள்ள கோனேரி சுவாமி புஷ்கரிணியில் குறுகாக நான் பிறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அது கிடைக்கலன்னா திருவேங்கடத்தில் உள்ள பல சுனைகள் உண்டு, ஏதேனும் சுனையிலே மீனாக இருக்குது. திருவேங்கடத்தின் மீது அவ்வளோ ஆசை, அதனால் சொல்கிறார் ஏதேனும் ஒரு சுனையில் மீனாக இருக்க வேண்டும். அது கூட இல்லை. எம்பெருமான் ராஜாதிராஜன் அவன் அப்படி வெத்தலை போட்டு இப்படி உமிழும் பொழுது அந்த உமிழ்நீரை பிடிக்கக்கூடிய தங்க வட்டில் தாங்கக்கூடியது, அந்த பணிவிடை செய்பவனாக பிறக்க வேண்டும். அல்லது திருவேங்கடமலையில் செண்பகமகமாக பிறக்க வேண்டும். அது கூட வேண்டாம். திருவேங்கடமலையில் மொட்டை கொட்டை செடி, அது ஒன்று மொட்டை குட்டை செடி, அது இன்னும் பழம் இல்லை பூ இல்லை, ஏதோ ஒரு செடியாக இருக்குது. அப்படி பிறந்தாலும் தேவலை. அல்ல திருவேங்கடமுடியானுடைய அந்த திருமலையில் நான் எல்லாரும் காடும்படியான ஒரு காணாராக இருந்தால் சிகரமாக இருக்கணும். அப்படி திருவேங்கடமலையில் சிகரமாக பிறக்கலைன்னாலும் அங்கே ஒரு காட்டாராக பிறக்கணும். அது கூட வேண்டாம், மக்கள் நடந்து வர பாதையாக இருக்கணும். அப்படின்னு
இப்படி 8 விதமான பிறவிகள் தனக்கு கிடைக்கணும் என்று பெரிய சக்கரவர்த்தியாக இருந்த குலசேகர பெருமாள் பாடினார். அதன் படுத்து 9வது பாட்டு ஒன்று பாடுறார். இதெல்லாம் ஆபத்து, எல்லாம் எம்பெருமானை தரிசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. காணாறு எங்கேயோ ஓடின்னு இருக்கும். அதனால் ஆனந்த விமானத்தில் இருக்கக்கூடிய திரையரங்கமணியான பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. கோனேரி மீனாக இருக்கலாம், யாராலும் குருகு கொத்தின்னு போயிடலாம். குருகு பறவை அங்கேருந்து பறந்து வேறு ஊருக்கு போயிடலாம். அதனால் இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. பேசாமல் எம்பெருமானுடைய படியாக நான் இருக்கணும். படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே, இது பிரசித்தமான பாட்டு. அந்த இந்த செடியார் வலிவினைகள் தீரென்று எம்பெருமானே திருவேங்கடமுடியானே உன்னுடைய படியாக இருந்து, உன்னுடைய கோயிலில் பக்தர்கள்லாம் மிதிக்கக்கூடிய படியாக இருந்து உன்னுடைய பவளவாயை நான் காண வேண்டும் என்று தான் படியாக பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் குலசேகர பெருமாள். படியாக கிடந்து என்ன செய்யணும்? பவளவாயானுடைய வாயை காணணும். பவழம் போன்ற, அதாவது எம்பெருமானுடைய உதடு பவழம் போல சிவந்தது அல்லது கோவைப்பழம் போல சிவந்தது. அந்த கோவைப்பழம் போல சிவந்த உன்னுடைய அதரத்தை பார்த்து கொண்டே இருக்க படியாக இருப்பேன். அந்த படி மேலே தங்க கவச்சம் போட்டால் அப்போ பாறையாக இருந்தவன் தங்க கவச்சமாயிடணும். எப்படியும் உன்னுடைய பவளவாயை நான் காண வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை 9வது விருப்பத்தை சொன்னார். 10வது விருப்பத்தை என்ன சொல்கிறார்? செம்பவளவாயான் திருவேங்கடத்து ஏதேனும் ஆவேனே, அந்த செம்பவளம் போன்ற அழகான அதரத்தை, கோவைப்பழம் போன்ற உதடை உடைய, சிவந்த உதடை உடைய என் அப்பன் திருவேங்கடமலையில் நான் ஏதேனும் ஆவேன், ஏதாவது ஒரு பிறவி கிடச்சா போகணுன்ட்டார். படிக்கு அப்புறம் ஒரு பிறவி சொல்கிறார். படி அங்கேருந்து அகர போகிறதில்ல, படி பெருமாளை பார்த்து கொண்டே இருக்க போகிறது, அது உயர்ந்த பாக்கியமான பிறவி. அதுக்கப்புறம் ஏன் ஏதேனும்னு சொல்கிறார்? அதனால் அனந்தாழ்வான் என்கிற பெரியவர் சொன்னார், ஏதேனும் சொன்னால் நான் திருவேங்கடமுடையானா கூட சரிதான், எனக்கு இது திருவேங்கடமுடையான ஆறதா, ஸ்ரீனிவாசனாவை நாம் ஆனால் கூட சரி, அந்த ஊரில் இருந்தால் போகிறோம். ஸ்ரீனிவாசன் ஆறுதுங்கிறது அவ்வளோ சின்ன விஷயமானா உங்களுக்கு நமக்கும் அப்படி பாசாயிடணும்னு ஆசை வரும். ஆனால் என் கடனும் பணி செய்து கிடப்பதே என்றும் இந்த ஜீவாத்மா பகவானுக்கே தொண்டன் என்பதை உணர்ந்தவர்கள் ஒரு நாளும் தாங்கள் பகவான் ஆக வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள். நாம் பகவானுக்கு தொண்டராக இருப்பது தான் நமக்கு இயல்பு. தொண்டராக இருக்கிறோம், பாசாக இருக்கணும்னு நினச்சா அதனால் பல குழப்பங்கள் தான் வரும். அது சாஸ்திரப்படி ஆகாது. எனவே அந்த திருவேங்கடமுடையானாக இருக்கக்கூடிய நிலைமையை நாம் விரும்புவதில்லை. திருவேங்கடவனுக்கு தொண்டனாக இருக்கிற நிலையைத்தான் நாம் ஏற்கணும், விரும்பணும். ஆனால் ஆழ்வார் சொல்கிறார், அப்படி விருப்பத்துக்கு எதிரான பிறவி கிடைத்தாலும் திருவேங்கடத்தில் கிடைச்சா போகும் எனக்குன்னு சொல்கிறார். அதனால் ஏதேனும் என்கிற சொல்லால் திருவேங்கடமுடையானாகவே என்றும் பொருள் கொள்ளலாம் என்று அந்த ஆச்சாரியன் விளக்கினார். அது ஒரு ரசமான சுவையான விளக்கம். அதே சமயத்தில் இன்னும் சில ஆச்சாரியர்கள் சொன்னார்கள், அது இல்லை, அங்கே என்னன்னு சொல்ல முடியாத, யாருக்கும் பார்க்க முடியாத ஒரு வடிவத்தோடு நான் இருந்தாலும் போதும் என்று. இப்படி எம்பெருமானுடைய பவளவாயை காண வேண்டும் என்று செம்பவளவாயான் திருவேங்கடத்து என்று அங்கேயும் அவருடைய உதட்டழகை வைத்து தான் சொல்கிறார். அந்த உதடு அப்படி பவழம் போல வித்ருமம் போல இருக்கும். வித்ருமம் என்றால் பவழம், பவழம் சிவந்திருக்கும். அந்த பவழம் போல சிவந்திருக்கு கோவை கனி போல இருக்கும். அதில் கோவைக்கனிக்கு சமஸ்கிருத பிம்பம் என்று பெயர். பிம்பப்பழம் என்றால் கோவைப்பழம், பிம்பாதரன் என்றால் கோவைப்பழம் போல சிவந்த உதடுகளை உடையவன் அர்த்தம். அப்படி பிம்பாதரனாக திருமால் திகழ்வதனால் இந்த திருநாமத்திலே நமது நாரத பகவான் அவனை கோவைப்பழம் போன்ற சிவந்த உதடை உடையவன், எந்த உதட்டை பார்க்க வேண்டுமென்று எனக்கு சொர்க்கம் வேண்டாம், அந்த எம்பெருமான் நாராயணமுனியாக தபஸ் செய்த பொழுது அவனுடைய தபஸை கலைப்பதற்கு சொர்க்கத்திலிருந்து அப்சரஸுகளும் டான்ஸ் ஆடிக்கொண்டு வர மன்மதன் முதலில் வந்த பொழுது அந்த எம்பெருமான் தன் தவங்களையறதுக்கு தேவேந்திரன் இப்படிலாம் செய்கிறானேன்னு தன் தவம் இதெல்லாம் கலையாது என்பதை உணர்த்த தன்னுடைய தொடையை ஒரு தட்டு தட்ட அதிலிருந்து பெண்கள் கூட்டம் வெளில வந்தது. அதில் முன்னாடி வந்ததெல்லாம் பின்னாடி வரக்கூடிய தலைவிக்கு தோழிகள். அதில் வந்த கடைநிலை தோழியை பார்த்தே தேவர்களை வாங்கி போயிட்டார். அவர்கள் அப்புறம் பிற்பாடு வந்தார் ஊர்வசி. ஊரு என்றால் தொடை, ஊர்வசி என்றால் தொடையிலிருந்து வந்தவள். நாராயணன் இமயமலையில் பத்ரிகாசிரமத்தில் தவம் செய்து கொண்டிருக்கிற
நாராயணுடைய தொடையிலிருந்து தோன்றிய ஊர்வசி. அந்த ஊர்வசியே எனக்கு கிடைச்சாலும் வேண்டான்னு ஆழ்வார் சொல்கிறார். எனக்கு அதெல்லாம் வேண்டாம், ஊர்வசியோட ஆனந்தமாக இருக்கிற வாழ்வெல்லாம் எனக்கு பொருட்டல்ல, நான் படியாய் கிடந்து அவன் பவளவாய் காண வேண்டும் என்று. அப்பேற்பட்ட அந்த பவளவாயின் சிறப்பை உணர்த்துவதற்காக இந்த அழகான திருநாமத்தை நாரதர் இங்கே சொல்கிறார். இப்படி பெருமாளாக ஆனாலும் ஆவேன்னு சொல்லிட்டதுனால தான் இந்த ஆழ்வாரை குலசேகர பெருமாள் என்று சொன்னார்களோ என்று கூட நாம் ரசிக்கலாம். இது ஒரு பூர்வாச்சாரியர்கள் சொன்ன பொருள், அதற்கு விருத்தமில்லாத பொருள் இதையும் கொள்ளலாம். அப்பேற்பட்ட குலசேகர பெருமாளுடைய பாசுரத்தின் நுட்பத்தை உணர்ந்து முன்காலத்தையே குலசேகர பெருமாள் எழுதப்போகிற பாட்டை நினைத்து முக்காலம் உணர்ந்த நாரதர் இந்த உதடை வைத்து அழகான திருநாமம் திருவேங்கடமுடையானுக்கு சொல்கிறார். இதுவரை நாம் சொன்ன விளக்கம் உங்கள் நெஞ்சில் பதிய வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். சோபானதாமப்ய சமீக்ஷமாணः யதீயமாஸ்தே குலசேகரஸ்ஸஹ பிம்பாதரம் தத் வகதீதி தேவஹ பிம்பாதரோ நாமத ஏஷ பாதி. எங்கே இனிய வார்த்தைகளே சொல்லக்கூடிய இனிய உதடுகளோடு நாம் இருக்க, நம் வார்த்தைகளை கேட்க மற்றவர்கள் ஆசைப்படும் முடியாத நிலை வர இந்த இனிய உதடுகளை உடைய கோவைக்கனி போன்ற உதடுகளை உடைய எம்பெருமானை தியானம் செய்து கொண்டு இந்த திருநாமமாகிற மகா மந்திரத்தை ஜபிப்போமாக. எங்கே என்னுடன் கலந்து ஜபியுங்கள். பிம்பாதராய நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.